லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இந்த ஹோட்டல் வெள்ளி விழா லக்கி டிப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 அதிர்ஷ்டசாலிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ள ரொம்பவும் ஆவலாக இருப்பீர்கள். இதோ வக்கீல் தேவதாஸ், டாக்டர் நாகராஜ், ப்ரொஃபசர் விவேகானந்த், மிஸ்டர் டேவிட், மிஸ்டர் வரதன். I am America. Hi. I am America going. நாங்க எல்லாரும் போறது போயிங். யா. மிஸ் ரேகா, அண்ட் மிஸ் கல்பனா. இந்த 7 அதிர்ஷ்டசாலிகளும் வெளிநாடுகள்ல சுற்றுப்பயணம் செய்ய போறாங்க. இவர்களுடைய இந்த பயணம் என்னைக்கு இவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவமா அமையணும். இவர்களுடைய பயணம் வெற்றியடைய நமது வாழ்த்துக்கள். Hey man, come on. Come on, come on. So daddy, வரும்போது சேவ் பண்ணிட்டு வரக்கூடாது ஐயா. Good morning, everybody. Good morning. Good morning. Yes, good morning, good morning. எதிர்பாராத விதமாக என்ஜினில் கோளாறு ஏற்பட்டு விட்டதால் விமானத்தை நடுகாட்டில் இறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக யாரும் பயப்பட வேண்டாம். இன்னும் 3 மணி நேரத்தில் என்ஜின் சரியாகிவிடும். ஆகவே இந்த இடைவெளி நேரத்தை நீங்கள் இயற்கை அழகை ரசிக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. சீக்கிரம் போயா, வெடிச்சிட போகுது. நெருப்பட்டி இருக்கு. வெளிநாட்டுக்கு வர்றியா? வயசு என்ன? 60. இந்த வயசுல நிர்வாண டான்ஸ் பார்க்க லண்டனுக்கு நீ வர்ற? What? உனக்கெல்லாம் இந்த மாதிரி விபரீதமான ஆசை வந்ததுனால தான் பிளைன் நடுக்காட்டுக்குள்ள நின்னு போச்சியா? Rubbish, rubbish. நீ என்ன பண்ற? அந்த தெரியுது பாரு மலை, அது மேல ஏறி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காசி தெரியும். அப்படியே குச்சி ஓடி போயிரு. Don't get worried, my son. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? எந்த இடம்? ஜஸ்ட் லொகேஷன். மேடு பள்ளம் மலைமுகட்டு இத சொல்றேன். ரொம்ப ரசிக்காதீங்க. நானே பிரயாணம் நின்னு போச்சேன்னு தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அண்ணா? ஓகே, தள்ளிட்டு போயிடலாம். பிளேன்
பிளேன் என்ன பஸ்ஸா தள்ளிட்டு போறதுக்கு? என்ன இன்ஃபார்ம் பண்ணாமே டேக் ஆஃப் பண்ணிட்டா? ஒருவேளை டெஸ்டிங்காக சுத்துறானோ? சுத்துறதுக்கு இது என்ன கொடநாட்டணுமா? இல்ல இல்ல, இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் அவன்தான். என்ன வக்கீல் சார், கேஸ் கிடைக்கலன்னு என்ன கிரிமினல் ஆக்க பாக்குறீங்களா? கோ பைலட் நீ, உனக்கு தெரியாம பிளேன் எப்படி போகும்? இதுல ஏதோ பிளான் இருக்கு. பிளானா இருந்தா என்னைய இங்க விட்டுட்டு போறாங்க. உங்கள மாதிரி நானும் பாதிக்கப்பட்டவன் தான். பாதிக்கப்பட்ட பயமே உங்ககிட்ட இல்லையே. ஆதாரம் இல்லாத வானத்திலேயே நான் அஞ்சாம பறக்கிறவன். பூமி என்ன ஆஃப்டர் ஆல். கோழைங்க தான் பயப்படணும். எனக்கு என்ன பயம்? யூ பிளடி, என்ன கோழை என்ன சொல்ற? நிறுத்துங்க. அட போட்டுமே சார், 100 ரூபாய் பந்தயம் கட்டுவோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். பணமும் கிடைக்கும், நமக்கு பொழுதும் போகும். இது என்ன கோழி சண்டையா இல்ல குதிரை பந்தயமா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், நாமளே ஆபத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல சண்டை போடலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போடலாமா? இந்த மாதிரி சமயத்துல தான் நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ப்ளீஸ் மிஸ்டர் தேவதாஸ். எல்லாரும் காமா இருங்க. என்ன மிஸ்டர் வரதன், இவ்வளவு நேரம் ஆச்சு, அருணை காணோம். தங்க ஏதாவது இடம் கிடைக்குதான்னு தேட போயிருப்பாரு. இது என்னையா அது, கூறு கெட்டவன் குளிர் காயிற மாதிரி. இந்த நேரத்துல ஒரு அழகான ரூம்ல 4-5 புல் பாட்டில ஓபன் பண்ணி சாப்பிடுற பக்குவத்துக்கு ஒரு 25 முட்டைய வறுத்து வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பேசாம இரியா. யோ தாடி, கம்முனு இரு. ஏதாவது இடம் கிடைச்சதா? ஒண்ணும் தெரியல. எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன்.
நோ யூஸ். விடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம். ஏன் விடியாதுக்கு அப்புறம் பார்க்க கூடாது? ஏயா வரும்போதே 4 தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? கட்டியாவது தொங்கலாம் ஐயா. நீ வவ்வாலுக்கு போடுறவ தொங்குவ, நாங்க என்ன பண்றது? அங்க பாத்தீங்களா? தாடி தாடி போயா. ஆச்சிப்பா வாங்க வாங்க, எரியிற அடுப்ப தேடி எல்லா கோழிகளும் வந்துட்டீங்களா? இன்னமே அன்னாடம் பிரியாணி போட்டுட வேண்டியதுதான். என்ன பார்வை, நான் தான் கண்டரமாணிக்க அங்காளம்மா. அடுப்பங்கரையில சமையல், அரண்மனைக்கு காவல். நீங்க வரப்போறீங்கன்னு நேத்து ராத்திரியே ஆந்த அலறுச்சே, நீயே அலற. வாங்க ஐயா வாங்க. என்னப்பா வரதப்பா, சௌக்கியமா இருக்கிறியாப்பா? என்ன ஒரு வாரம் ஒன்னா பழகுற மாதிரி பேர சொல்றாளே, என்ன இடிக்கிற? என்ன வக்கீலையா தேவதாசு, ஏன் இப்படி திகச்சு போய் நிக்கிறிய? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேர் மட்டும்தானா? எனக்கு எல்லார் பேரும் தெரியும். இந்த அவகதே டாக்டர் ஐயா, பேரு டாக்டர் நாகராசு, இந்த நெட்டேரு டேவிட், இந்த குட்டி ரேகா, இவங்க ப்ரொபோசரு விவோகானந்து, இந்த செவத்த குட்டி கல்பனா, இந்த அவகதே நான் தான் அருண், பைலட். அடே விலகு விலகு விலகு, அந்த ஏரோப்ளான் தம்பி நீங்க தானா? அப்ப 7ஓட 8 எழுதிக்கிறேன். எல்லாரும் என் பின்னால வாங்க, ஆளுக்கு ஒரு ரூம் தாரேன், குளிச்சிட்டு ஜூடா சாப்பிடலாம். எனக்கு எந்த ரூம்? யோ தின்னது போது இன்னைக்காவது எல்லாரும் பல்லு விளக்கலாம் வாங்கய்யா. ம் 7 டிக்கெட் தான் வரும்னு சொன்னாங்க, 8ஆவதா ஒருத்தன் வேற வந்திருக்கேன். வரட்டும் வரட்டும், இவனுக்கும் ஒரு வழி பண்ணுவோம். ம் 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 ம். அருண் டைம். பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க?
நல்லா தானே இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க ஏ பப்பர வரது என்னய்யா பாட்டுக்கு ஆட்டமா பாடுற இந்த மாதிரி பாட்டு பாடுற சமயக்காரி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பா ஒரு செட்டப்பா என்னது? நான் கேட்ட சிக்கன் 73 எங்க? அட போய்யா 83 போயிடுச்சு இப்ப போய் 73 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தயாரு? எனக்கு சோறு வேண்டாம். என் சாப்பாடு இதுல இருக்கு. காரமா வறுத்த கறி கொண்டு வா. தயாரு? இந்தம்மா எனக்கு லைம் ஜூஸ். தயாரு? இந்தம்மா எனக்கு பிரெட் அண்ட் ஆம்லெட். தயாரு? தகராறு எங்கோ? அட போங்கப்பா எல்லாருமா சேர்ந்து ஒரேடே குழப்பிட்டீங்க. அங்க கறியை வேகப்பட்டு வந்து தீஞ்ச நாத்த வருது. என்னது கறி தேஞ்சு போச்சா? தீஞ்சு போச்சுங்களே. அடாடாடாடாடாடாடாடா தீஞ்சு கறியா போச்சே. என்ன பாடுபடுத்துறானுங்க. சரியான காஞ்ச பயலுகளா இருக்கானுங்க. ஒருத்தன் ஆம்லெட்டுங்கிறான், ஒருத்தன் லைம் ஜூஸ்ங்கிறான், ஒருத்தன் சிக்கன் 73ங்கிறான். கடந்த ஆர்டர்ல போடுறானுங்க. இவனுக்கு நான் என்ன பொண்டாட்டியா? போறவனுங்க தானே தின்னுட்டாவது போட்டும். கல்பனா நீ எங்க போற? பாவம் ஒரு பொம்பளை எவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். தூசா கேக்குற? இரு இரு ஒரு நாளைக்கு ஒன்னையும் இப்படியே திருகுறேன். அடாடாடாடாடா இம்புட்டி ஒரே சமயத்துல எப்படி எடுத்து போறேன்? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஹெல்ப் பண்றியா? பண்ணு. அந்த பிரெட் எடுத்துக்க. அந்த பாட்ல சிக்கன் 73 இருக்கு அதை எடுத்து வா. ஹாய், நீங்க கோடீஸ்வர தர்மராஜோட மக தானே? ஆமா. எதுக்காக கேக்குறீங்க? சும்மாதான். மே ஐ ஹெல்ப் யூ? ஓ ஷூர். டாக்டர் ஐயா லைம் சூஸ், வக்கீல் ஐயா வர்த்தகரி. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடு. ஐயா பறக்கிற பக்கியாட்டம் போடுவல்ல இரேன். இன்னும் கொஞ்சம் போடு தாயே. சாம்பாரு? சாம்பாரா? இரு. ஐயா கோழிக்கறி வாட கும்முன்னு அடிக்குதே. ஏய்யா எல்லாரும் பிளேட்ல கறி, என் பிளேட்ல காகிதமா? நான் என்ன கழுதியா? விரியன் பாம்பு குட்டிகளே. என்னது பாம்பு குட்டிகளா? எவன்டா அவன் மரியாதை இல்லாம லெட்டர் எழுதுறான்? உங்கள் 7 பேரின் கடந்த கால விபரீத செயல்கள் எனக்கு தெரியும். ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் உங்கள் கடைசி பயணத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் கொலைகாரர்கள். ஒரு திட்டம் போட்டு உங்கள் எல்லோரையும் இங்கு வரவழைத்திருக்கும் காரணமே நீங்கள் செய்த பாவத்திற்கு பழிவாங்கத்தான். அக்கிரமத்திற்கு தண்டனை வேண்டும், அநியாயத்திற்கு நரபலி வேண்டும். அந்த தண்டனை என்ன தெரியுமா? அடுத்தடுத்து நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக கொலை செய்யப்படுவீர்கள். நாட்களை எண்ணுங்கள். நாளை உனது நாளாக இருக்கலாம். இப்படிக்கு மரணம். இந்த பாட்டை பாடினது யாரு? சத்தியமா நான் பாடல. கிண்டலா பண்ற? யாரு பாடுனது உனக்கு தான் தெரியும். மரியாதையா சொல்லிடு. ஏதோ அறகுறையா செத்த ஆவி பாடுது. ஒருவேளை சினிமாவில பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்காம தற்கொலை பண்ணிக்கிச்சோ என்னமோ. எகத்தாளமா பண்ற குத்ராவ மூக்கு. உண்மைய சொல்ல போறியா இல்லையா? இவ இப்படி எல்லாம் காட்ட உண்மையை சொல்ல மாட்டான். மரியாதையா சொல்லு. சொல்லு சொல்லு. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். ஒரு பொம்பளை கிட்ட இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. லெட்ஸ் கோ. கம் ஆன். டைம் ஆச்சு.
கத்தி ரொம்ப சார்பாத்தா இருக்கு. நாம் ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை. நம்மளை காப்பாத்திக்கலாம். எவனாவது என்ன கொலை பண்ண வந்தா நச்சுக்குன்னு ஒரே குத்து, உடலெல்லாம் கண்ணா பின்னாடி செதறி கடல்ல போய் விழுந்துரும். மரண அறிவிப்பாடா தெரிவிக்கிறீங்க? எவனாவது என்ன கொலை செய்ய வரட்டும், இந்த பாய்சனை அவன் முகத்துல தெளிச்சா போதும், உடனே செத்து போயிடுவான். சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். எத? கதவையா? நோ, கதவுக்குள்ள இருக்கிற உன்னை பாத்துட்டீங்கல்ல? போறேன். பட் ஒன் திங், இந்த வீட்டுல எல்லாமே மர்மமா இருக்கு. ஜாக்கிரதையா இரு. ராத்திரி நேரத்தை எப்படி வீணாக்குறதுன்னு ஒன்ன மாதிரி பொண்ணத்தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். What do you mean? பின்ன விஸ்கி இருக்க வேண்டிய கையில மேகசீனை வச்சிட்டு இருக்கிறியே. Come on, gulp it. Otherwise, sip it. No, no. Hi, baby. உனக்கு எதுவுமே தெரியல. இது ஒண்ணும் செய்யாது. கொஞ்சம் போட்டா லேசா நாக்க சுடும், அப்புறம் நெஞ்ச தொடும். நெஞ்ச தொட்டுச்சு சொர்க்கம்தான். ஆமாமா, இப்படி ஓவரா போட்டா நேர சொர்க்கத்துக்கே போயிட வேண்டியதா? ஹாய் டார்லிங். நான் தண்ணியில முழுகிறவன் இல்ல, முதக்கிறவன். எப்பவுமே என் மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ வேணா பாரு,
ஒரு நாளைக்கு ஒன்ன பாய். காஃபியா? கப்புல காஃபி கொண்டாராம சாப்பாடா கொண்டு வருவாங்க. காஃபி தான். எனக்கு காஃபி வேண்டாம், நான் நீண்டு போறேன். காஃபி வேண்டாமா? இந்த கண்டமாணிக்கு அங்காளமா போட்ட காஃபிய வேண்டாம்னா சொல்லிட்டே நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட. சரி போட்டும். எங்க போய் நீந்து போற? கடலுக்கு போய். ஐ, கடல்ல நீந்திராப்புல நீந்தி கடந்து போயிடலான்னு பாக்குறியே? அதாமா நடக்காது. நான் உன் மேல ஒரு கண்ணே வச்சுக்கிட்டு இருக்கேன். சில்லி. சில்லியா? அடி போடி கள்ளி. உன்னை கில்லி எகிற மாதிரி எகிற வைக்கிறேன். நான் காண்பது என்ன கனவா இல்லை நினைவா? என் கண்ணெதிரில் இருப்பது மங்கையா இல்லை தேவலோகத்து ரம்பையா? முட்டா பசங்க, அறிவு கெட்ட பசங்க. யார சொல்றீங்க? இது உலக அழகியா எவ்வளையோ தேர்ந்தெடுக்கிறாங்களே, உன்னை இங்க வச்சுக்கிட்டு. சிரிக்காதே ரேகா, சிரிக்காதே. நீ சிரிக்க சிரிக்க என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பு வெளியே வந்து வெடுக்கு வெடுக்குன்னு வீணை வாசிக்குதுமா. பார்த்து வாசிக்க சொல்லிய நரம்பெல்லாம் அருந்துற போகுது. அருந்தாலும் விட்டுற மாட்டோம். முடிச்சு போட்டு வாச்சிருவோம்ல. சரி சரி, டீ எடுத்துக்க. டீ யாருக்கு வேணும்? டீ என்னது? நான் ஒன்ன சொல்ல, ரேகாவை பார்த்ததுக்கு அப்புறம் டீ சாப்பிட முடியுமா? வேற என்ன சாப்பிடலாம்னு நினைக்கிறேன்? 500 மில்லி அடிச்ச மாதிரி கிர்ன்னு ஏறு. ரேகா, ரேக்கு நல்ல சந்தர்ப்பம், நடுவு வந்து கெடுத்துட்டியே. அவ போயிட்டாய, ஏர்ன மில்லி எல்லாம் இறங்கி இருக்குமே. இறங்கி இருக்கு. அப்ப டீ எடுத்துக்க. இங்க இருந்த போட்டோ எங்க போச்சு? போட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். அப்படின்னா திருடுறது பிடிக்கும்னு சொல்லுங்க. என்ன?
நான் திருட நினைச்சது உன்னை. இன்னொரு தடவை கப்பல் இந்த பக்கம் வராமலா போயிரும். அப்ப பாத்துக்கலாம் வாங்க. மறுபடியும் நம்ம கையாட்டாமல போக போறோம். கப்பலா இது செவிட்டு கப்பல். இந்த கும்பல்ல எவனோ குடிக்காம இருக்கிறான். அதான் ஆரம்பத்துல இருந்தே தகராறு. அன்னைக்கு பிளைட் நடுக்காட்டுல நின்னுது, இன்னைக்கு கப்பல் நிக்க மாட்டேங்கிறான். டேவிட், நீ என்ன சொல்ற? ஏன்டா இப்படி வளர்ந்திருக்க? டேவிட், இந்த டாக்டர் நான் நம்ப மாட்டேன். உண்மையிலேயே அவன் டாக்டர் இல்ல, சத்தியமா அவன் வெட்டினரி டாக்டர் தான். யாருக்குமே ஊசி போட மாட்டேங்கிறான். சமைச்சு போடுறதுக்கு ஆளு கிடைச்சிட்டாங்கிறதுக்காக ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வர்றீங்களே. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன சாரி? இன்னும் 2 டிக்கெட் வேற காணோம். அது எங்கிட்டு கிடந்து அலையுதுகளோ. ஆமா, டேவிட் வருதுன்னு இன்னும் காணோமே. அதோ வருது சார், வராரு. வர்றத பாரு, முறுக்கு திருடுன கிறுக்க மாதிரி. ராட்சச பசி, சோறு போடுத்தாயே. அப்படி என்னத்த பெருசா கிழிச்சிட்டு வர்றீரு? போய் பாரு. என்னத்த? பழைய சொக்காய. வெட்டினரி சும்மாரியா, சோறு போடுத்தாயே. ஆமா, டேவிட் எங்க? யாருக்கு தெரியும்? என்ன சார் அப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்ற? மிஸ்டர் வரதன், நீங்களும் டேவிட் ஒன்னா தானே போனீங்க? ஒன்னா போனா ஒன்னா இருக்கணும் சட்டமா? கட்டின பொண்டாட்டிய கூட குடும்பம் நடத்த மாட்டேங்கிறா. சோறு போடுத்தாயே. நீங்களா? ஆமா, நீங்க தான் சொன்னீங்களே இங்க ஏதோ மர்மம் இருக்குன்னு. எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்களோட வரேன். என்னோட சேர்ந்து வர்றீங்க? ஓ, வருவேனே. Pleasure is mine. Come on. ஐ மீன் டேவிட தேடுறதுக்கு நான் உங்க கூட வருவேன்னு சொன்னேன். இன்னும் சந்தோஷம். Let's go. ஓகே. டேவிட், 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 டேவிட். என்ன பதிலையே காணோம்? நானும் அதான் யோசிக்கிறேன். டேவிட், 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 டேவிட். பாத்து. தேங்க்யூ. இங்க வழியே இல்லையே. லெட்ஸ் கோ பேக். ஆமா, கம். ஹாய் டேவிட். டேவிட், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த லெட்டர் கொலை செய்யப்பட்ட டேவிட் பக்கத்துல இருந்தது. நீங்க படிங்க. நீங்களே படிங்க. டேவிட் சாவை கண்டு யாரும் கலங்க வேண்டாம். கோடீஸ்வரர் தர்மராஜை காரேற்றி கொலை செய்தவன் அவன்தான். நீங்கள் எல்லோரும் பங்கு கொண்டுள்ள தர்மராஜின் கொலையில் பழிவாங்கப்பட்ட முதல் ஆள் டேவிட். அடுத்தது யாரோ?
தர்மராஜ் பேரை சொன்னதும் கையாடுது. காத்துல ஆடுது. கை மட்டும் ஆடுது, உடம்பே உதறுது. ஏன் எனக்கா உதறுது? அதான் உதறுதே. ஏன் போதுச்சு? அம்மா. நேத்து ராத்திரி டேவிட் பக்கத்துல இந்த லெட்டரோட ஒரு சுருட்டு இருந்தது. சோ சுருட்டு பிடிக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை செய்திருக்கோம். இவர்தான் சுட்டு பிடிக்கிறாரு. Damn it. நீங்க சுருட்டு பிடிக்கிறது இல்லையா? நேத்து சாயங்காலம் டேவிடோட நீங்க தான் போனீங்க. அதனால டேவிட நீங்க தான் கொலை பண்ணிருக்கணும். நான் டேவிட்ட கொலை பண்ணல, நான் குத்தல, நான் கடிக்கல, நான் கொல்லல, சாகல, செத்து போயிட்டான். நீங்க கொலை பண்ணலைன்னா நிரூபிங்க. டேவிட்ட நேர்ல வர சொல்லுங்க, நிரூபிக்கிறேன். ஏன் விளையாடுறியா? அந்த ஆள் தான் செத்து போயிட்டாரையா? எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நாளைக்கு காலை வர டைம் கொடுக்கும். அதுக்குள்ள நீயே உண்மையை ஒத்துக்க. ஏய், வரதா மரியாதையா உண்மையை சொல்லிடு. மரியாதையா சொல்லிடையா? ஆளாளுக்கு பண்ணாரானுங்கல்ல. அம்மா, யோ யோ நான் சொன்னா கேளுங்க ஐயா. யோ நான் கொலை பண்ணலையா. யோ டேவிட்ட நான் கொலை பண்ணலையா. எல்லாரும் சேர்ந்து என் மேல பழைய போட்டு போகாதீங்க ஐயா. யோ டேவிட் என் ஃப்ரெண்டுயா. சத்தியமா நான் கொலை பண்ணலையா. டேவிட் உன்னை நான் கொலை பண்ணுதான் சொல்றாங்க. யோ யோ கொலை பண்ணலையா. யோ கொலை கொலை பண்ணுதையா. டேவிட் என்னையாடா கழுத்தை நெரிச்ச?